இந்த மாதிரி ஆளை விளக்கணும் என்ன அர்த்தம்? அது பாருங்க. சில பசங்க ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிடும், மறுநாள் பசங்க கேட்கும்போது நீ எல்லாம் படிச்சுட்டியாப்பான்னு கேட்டா, ஐயோ ஒண்ணுமே படிக்கலப்பா நான். அந்த மாதிரி டைப் இவங்க ரெண்டு பேரும். திரு ராஜன் அவர்களையும் திரு பாஸ்கர் அவர்களையும் அடுத்த வருடத்தினுடைய நிர்வாக குழுவை தேர்ந்தெடுக்கிறதுக்காக மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 2005வது ஆண்டு துவங்க பெற்று கடந்த 10 ஆண்டுகளாக மிக மிக சிறப்பாக நமது குவைத் தமிழ்ச் சங்கம் குவைத்தில் வாழும் தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டு செய்து வருகின்றார்கள். எத்தனை நிகழ்ச்சிகள், எவ்வளவு அருமையான நிகழ்ச்சிகள்! உறுப்பினர்கள், அவர்களுடைய குழந்தைகள், பெண்கள் அனைவருடைய திறமையையும் வெளிக்கொண்டு வரும் வகையிலே நல்ல நிகழ்ச்சிகளை தந்திருக்கின்றார்கள். இவர்கள் இதுவரை செய்து வந்த பணியை அடுத்து தொடர்ந்து நடத்தி செல்வதற்கு அடுத்த கமிட்டியை தேர்வு செய்யும் தருணம் இது. தேர்தல் அதிகாரிகளாக என்னையும் திரு பாஸ்கர் அவர்களையும் நியமித்திருக்கின்றார்கள். நமது தமிழகத்திலும் இப்பொழுது தேர்தல் நடக்க இருக்கின்றது. 5 முனை போட்டி, 6 முனை போட்டி என்று சொல்கின்றார்கள். ஆனால் குவைத்தில் தமிழ் சமுதாயம் நாம் வென்றாக வேண்டும், அதற்கு நாம் ஒன்றாக வேண்டும் என்று சொல்லும் வகையிலே ஒரு குழு அவர்கள் தேர்தல் விண்ணப்பங்களை எல்லா பதவிகளுக்கும் தந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவருடைய அனுமதியோடு போட்டியின்றி அவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பொதுச் செயலாளர் மற்றும் தலைவர் அவர்களுடைய பெயரை மாத்திரம் நான் சொல்கின்றேன். பிறகு பொதுச் செயலாளர் மேடைக்கு வந்து அவர்களுடைய குழுவை அறிமுகப்படுத்துவார். பொதுச் செயலாளர் 1000 கரங்கள் தினமும் நீட்டி நம்மை அணைக்கும் சூரியனின் புத்திரர். கெஸ் பண்ண முடியுமா யார் என்று? திரு ரவிக்குமார். திரு ரவிக்குமார் பொதுச் செயலாளராக வரும் ஆண்டு பணியாற்ற வருகின்றார். தலைவராக நாம் அனைவரும் விரும்புவது மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், அதுக்கும் மேலே ஜாய், அதுக்கும் மேலே பிளிஸ். தமிழிலே சொன்னால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதுக்கும் மேலே சொல்லுங்க. திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்கள் தலைவராக பதவியேற்க இருக்கின்றார். திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களையும் திரு ரவிக்குமார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். திரு ரவிக்குமார் அவர்களை குழுவினரை அறிமுகப்படுத்தும்படி பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மடை திறந்த வெள்ளம் போல் நமக்கு அழகான ஒரு தமிழ் இன்பத்தேன் வந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அதை இடையில் ஒரு அணை போட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியை வெகு விரைவில் முடித்துக்கொள்கிறோம். முதலில் வரும் 2016-17 ஆண்டுக்கான குவைத் தமிழ்ச் சங்கத்தின் நிர்வாக பொறுப்பிற்கு எங்கள் குழுவை தேர்வு செய்த குவைத் தமிழ்ச் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பில் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்கள் குழு உறுப்பினர்களை விரைவில் அறிமுகப்படுத்திவிட்டு மேடையை மேடம் அவர்களுக்கு அளிக்கிறோம். ஏற்கனவே தேர்தல் குழு அறிவித்தபடி எங்களுடைய தலைவராக இந்த குவைத் தமிழ்ச் சங்கத்திற்கு அனைவராலும் அறியப்பட்டவர், குவைத் தமிழ்ச் சங்கத்திற்கு மகளிர் தினத்தை அறிமுகப்படுத்திய திருமதி ஆனந்தி நடராஜன். உபதலைவராக திரு சந்திரசேகர் அவர்கள். தயவுசெய்து குழு உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பொதுச் செயலாளராக ரவிக்குமார் ஆகிய நான், இணைச் செயலராக திரு ராமகிருஷ்ணன், பொருளாளராக உங்கள் அனைவருக்கும் மிகவும் அறிமுகமான, ஏனென்றால் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து 3வது ஆண்டாக தன்னுடைய பணியை தொடர இருக்கும் திரு ஆவடை நாயகம்.
இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஆவுடநாயகம் ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பேலன்ஸ் ஷீட்டை அவரே மேலே கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அதே ராசி இந்த தடவையும் தொடரும் நம்பி அவரையே கண்டினியூ பண்ணுறாரு. அடுத்து துணை பொருளாளராக திரு ராஜ்குமார், எங்கள் அணியின் துடிப்பான இளைஞர். அடுத்து செயற்குழு உறுப்பினர்கள் திருமதி சாமுண்டீஸ்வரி சக்திவேல், திருமதி திலகம் பாலகபாண்டியன், திருமதி தேன்மொழி சங்கர், அடுத்து திருமதி அனிதா மாரியப்பன் அவர்கள் தற்சமயம் குவைத்தில் இல்லாதால் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொள்வார். அடுத்து திரு கோமதி நாயகம், திரு முரளி சீனிவாசன், திரு சுடர்வேலன் நமச்சிவாயம், திரு சரவணன் பழனிசாமி, திரு திருமாறன் அவர்களும் தற்சமயம் குவைத்தில் இல்லாததால் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொள்வார். கடந்த 10 ஆண்டுகளாக அனைத்து நிர்வாக குழுவுக்கும் அளித்து வரும் அதே ஆதரவை எதிர்பார்த்து நாங்களும் 2016-17 குவைத் தமிழ்ச் சங்கத்தை இதே சிறப்போடு நடத்தித்தர உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வேண்டி விடைபெறுகிறேன். தலைவர் ஒரு நிமிடம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ராஜா அப்பப்போ சொல்லுவார், அவரை நான் தமிழ் சங்கத்தில் செக்ரட்டரியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னு. குருவை மிஞ்சிய சிஷ்யன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு அவர் ரொம்ப சிறப்பாக இதை பாராட்டி இந்த வருஷத்தில் நடத்தியிருக்காங்க. 10th இயரை பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனால் ராஜா அண்ட் செல்லதுரை அண்ட் டீம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்றைக்கி காலையிலேருந்து நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு இந்த 10th இயரை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணி அதான் நடத்தி கொடுத்ததுக்காக நம்ம எல்லோரும் ஒரு சின்ன ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அதை எப்படி நடத்துறதுங்கிறது அதில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை இவ்வளவு அழகாக அதான் பணம்லாம் கிடச்சி ஸ்பான்சர் வாங்கினா கூட பரவாயில்ல, ஆனால் அது அருமையான ப்ரோக்ராம் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு எப்போவுமே தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் சங்கம் குவைத்தில் உள்ளது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திரும்ப ராஜா இல்லை எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சம்மதித்தேன். வித் ஆல் யுவர் சப்போர்ட் இந்த வருஷத்தை மாதிரி நாங்களும் ரொம்ப நல்ல முறையில் நடத்தணும் அடுத்த வருஷத்தை அப்படின்னு சொல்லி, அதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இதே மாதிரி நாங்கள் பர்வீன் சுல்தானா மேடம் அண்ட் தாமு சார் இவங்களுக்கு ஈக்குவலாக இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப நல்லா நடத்தி கொடுப்போம் அப்படின்னு கேட்டு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். Just I will call Lakshmi Narayanan to I want him to share a few words. எனது அருமை தமிழ் நெஞ்சங்களே, காலை வணக்கம், மாலை வணக்கம். காலையிலேருந்தே இருக்கிறதுனால 2த்துக்கும் சேர்த்து இப்பயே சொல்கிறேன். என்றைக்குமே எந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணும்போதும் அந்த எஃபர்ட்டு, டீம் ஒர்க், கோஆர்டினேஷன், ஃபைனான்ஸ் இது சச் அ ஈஸி டாஸ்கே கிடையாது. ஏன்னா நானும் பல வருஷமாக இந்த மாதிரி பல ப்ரோக்ராமில் நடத்திட்டு எனக்கு அதை கஷ்டத்தையும் தெரியும், நஷ்டத்தையும் தெரியும், அதை புகழும் தெரியும், அதோட ஈகழும் தெரியும். ஆனந்தி நடராஜனை 31 வருஷமாகவும் தெரியும். ஸோ கேடிஎஸ் 2005-06 நம்ம ஆரம்பித்து இன்றைக்கி 10th இயர் போகும்போது எவ்ரி இயர் தி ஹானரரி சர்வீஸ் பண்ண அத்தனை குழுவுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நம்ம தமிழனுக்கும் சரி உலகில் இருக்க அனைவருக்கும் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் ஒன்று உண்டு. இந்த 1, 5, 10, 15, 20 இந்த நம்பருக்கெல்லாம் என்றைக்கும் கொஞ்சம் மரியாதை அதிகமாக கொடுப்போம். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த 10th இயர் கம்ப்ளீஷன் ஐ பியூர்லி அண்ட் கிரேட்லி சல்யூட் செல்லதுரை, ராஜா அண்ட் த ஹோல் டீம். நான் இப்போ சடனாக இப்போ தான் ராஜா கூப்பிட்டார், சார் நீங்கள் மேலே பேசணும் அப்படின்னு.
நான் மனசில் இருக்கிறத பேசுகிறதுக்காக ஐ வாண்ட் போத் தீஸ் கைஸ் வித் த ஹோல் கமிட்டி டு பி ஆன் த ஸ்டேஜ். நான் இந்த ஹோல் இயர் நடந்ததை ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் சொல்லலான்னு நினைக்கிறேன். My kind request, the 3 ladies, the 3 beautiful ladies and the 7 guys, please on the stage. Almost most of the programs in the version நான் பார்த்துருக்கேன். Parveen Sultan, I think you came for TIFF for the first time in 2001. தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் பார்த்துக்கு முதல்ல 2001 பர்வீன் சுல்தானில் கூட்டம் வந்தால் ஐ திங்க் வைகோஸ் அந்த இதில் அவரும் வந்திருந்தார். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ எம் டிலைட்டட் டு பி பார்ட்டேக்கிங் இன் த சேம் சாப்டர் ஆஃப் சப்ஜெக்ட். அது லேடிஸ் முன்னேற்றத்தில் ஐ ஹாவ் அ வெரி 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 டீப் இன்வால்மெண்ட் இன் டு இட். ஏன்னா 6 அக்காவுக்கு அப்புறம் பிறந்த ஒரே தம்பி நான். நீங்கள் இந்த வருஷம் பிகினிங்கில் ஒரு கான்செப்டை பார்த்துருக்கலாம். ஐ லவ் தட் கான்செப்ட். இவங்க ஸ்டேஜ் ஏறின உடனே ஒரு ஏவி போட்டாங்க. ஐ திங்க் செல்லதுரைக்கே உள்ள ஒரு வியாதின்னு நினைக்கிறேன். அந்த ஏவியில் ஹீ ஃபர்ஸ்ட் கேவ் த கிரெடிட் டு த 9 predecessors of KTS. That particular thing touched me a lot. That shows the magnanimity of the committee. அதே சீரும் சிறப்புமா கடைசி வரைக்கும் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்திட்டு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் ஒரு ஏதோ க்ளூலெஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி பிஃபோர் சம்மர் வெக்கேஷன் வி வில் பி கம்மிங் அவுட் வித் அன் இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னாங்க. நாங்கள் என்னடா இன்னோவேட்டிவ் பண்ண போகிறாங்கன்னா, ஜஸ்ட் பிஃபோர் சம்மர் வெக்கேஷன் எல்லாருக்கும் ஒரு இமெயில் வந்துச்சு, மேக் அ மூவி அப்படின்னு. பர்சனலாக என்னடா இங்கே எல்லாமே அமெச்சூர்ஸு, நம்ம என்ன பண்ண போகிறோம் நாங்கள். தட் பர்டிகுலர் இனோவேஷன் இட் brought அவுட் இங்கே இருக்கிற மக்களுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குமா அப்படின்றத அன்றைக்கி ஒரு 95 minutes to 100 minutes நம்ம எல்லாரையும் மூவ் பண்ணாமல் பண்ணிங்களே. ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் இனோவேஷன் மேன். I think 9 or 8 contestants, 6 minutes movie நினைக்கிறேன். And each of them they had 5 minutes of interactions. That means 10 minutes. So total ஒரு 90 minutes. அன்றைக்கி எனக்கு ஆக்சுவலாக ஒரு எம்பசியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அம்பாசிடரோட டின்னர் போகணும், நான் 8 மணிக்கு போகணுன்னு ராஜாட்டெலாம் சொல்லியிருந்தேன். நானே அவர்கிட்ட கேட்கல போகணுன்னு. 9:30 மணிக்கு தான் நான் இங்கேருந்து போனேன். இட் வாஸ் ஸோ ஒண்டர்ஃபுல். 11:30க்கு என்ன சத்யா நாகராஜன் ஃபோன் பண்ணி யாருங்க ஃபஸ்ட்டு வந்தானே. ஏன்னா ஈச் ஆஃப் தம் ஆர் ஃபென்டாஸ்டிக். அந்த இனோவேஷனுக்காக சல்யூட் டு திஸ் ஹோல் கமிட்டி ஒன்ஸ் மோர் டைம். தென் கம்மிங் டு த என்னன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes முன்னாடி தான் சொன்னார் பேசுங்க. அதனால் ட்ரைங் டு ரிகலெக்ட் சம் ஆஃப் த திங்ஸ். த பிக்னிக் அண்ட் டு டாப் இட் ஆல் த லேடிஸ் ஈவெண்ட் ஆஃப் டுடே. Say, bringing in 44 ladies, making a live kitchen is a great, great, great event, Raja. Great event, Raja. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 44 ஹஸ்பண்ட்ஸும் காலையில் 6:30 மணிக்கு இங்கே வந்தோம். இட் வாஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப். அந்த கிரெடிட்டுக்கு ராஜா, I really, Raja, whole team, I truly want to congratulate you. இந்த honorary service continue பண்ணுறதுக்கு இந்த பெரும் உள்ளங்கள் நிச்சயமாக பல பேர் உதவி செய்யணும். Good luck to Anandi. Thanks for calling me on the stage. Kind of you. செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லை, வையத்தில் அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு. மகாகவி, ரொம்ப மனமெல்லாம் இனிப்பாக இருக்கிறது, பரவசமாக இருக்கிறது. ஒரு வேலையை முடித்து இன்னொருவரிடத்தில் ஒரு வேலையை தருகின்ற பொழுது, பொறுப்பை தருகின்ற பொழுது எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் மன மகிழ்ச்சியுடன், முதிர்ச்சியுடன், நெகிழ்ச்சியுடன் தன் பொறுப்பை அடுத்த கரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பண்பாட்டை கண்டு நான் வியக்கிறேன். அதை மிக அழகாக முன்னெடுத்த அண்ணனுக்கு நன்றி. இப்பொழுது நான் மறுபடியும் அந்த ஃபீல்க்கு நீங்கள் வரணும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம விட்டுட்டு அப்படி போனோம். நம்ம வள்ளி சக்தி அவர்கள் பேசி நிறைவு செய்திருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. புலம் பெயர்ந்து வாழக்கூடிய பெண்கள் மேடையிலே பேசுகின்ற பொழுது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக
சென்னை போன்ற இடங்களில் இருந்தால் சிறப்பு நிகழ்ச்சிகளில் பட்டிமண்டபங்களில் தனித்த ஆசனத்தோடு உட்காரக்கூடிய அனைத்து தகுதிகளையும் பெற்ற ஒரு பேச்சாளர்களாக இங்கே, முதிர்ச்சி பெற்ற பேச்சாளர்களாக இங்கே வந்திருக்கிறார்கள். நான் இந்த 4 பெண்களையும் நான் வந்து ஸ்பெஷல் மென்ஷன். நம்முடைய தேவி அவர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மகா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் அடுத்த இன்காலத்து பெண்கள்னு பேசினாங்கல்ல, அந்த 2 பேருமே வந்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எனக்கு தெரியும். ஒருத்தங்க வந்து சட்டம் படித்திருக்கிறார், ஒருத்தங்க வந்து தமிழ் இலக்கியம் படித்திருக்கிறார். 2 பேரும் மேடை ஆளுமை கொண்டு இங்கே நின்று பேசக்கூடிய அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தான் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை துணைக்காக தன்னுடைய புறம் சார்ந்த அத்தனை விடயங்களையும் மூட்டையில் கட்டி வைத்துவிட்டு வீட்டிலே குடும்பத்தையும் கணவனையும் குழந்தைகளையும் கவனிக்கக்கூடிய அந்த பொறுப்பில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 பெண்களையும் நான் பார்க்கிறேன். இக்காலத்து பெண்கள் தான் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் அந்த தலைப்பில் பேசுகிறார்கள். 2ற்கும் எனக்கு முரணும் தெரிகிறது, 2 நிலைகளிலும் எனக்கு உடன்பாடும் தெரிகிறது. அதை வைத்துத்தான் என் தீர்ப்பு இப்பொழுது நிகழப்போகிறது. ரொம்ப அழகாக முன்னெடுத்தார் சஃபூரா. சபர் என்றால் பொறுமை. பொறுமையோடு இருக்கக்கூடிய ஒரு பெயரை தனக்குள் தாங்கியிருக்கக்கூடிய சபூரா ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை அவங்க வந்து இக்காலத்து பெண்கள்னு பேசினாங்க. அதுக்கு முன்னால் பேசின தேவி ஒரு 4-5 பழங்கால பெண்களை பற்றி வார்த்தைகளால் அந்த பெயர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். அதில் ஒருத்தி ஔவை. நாங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஔவை என்கின்ற தமிழ் சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் ஆதிப்பெண் என்று பொருள். ஹவ்வா என்கின்ற அரபி சொல் ஏவாள் என்று சொல்லுகிறார்கள், ஈவ் என்று சொல்லுகிறார்கள். ஆதி பெண்ணை குறிக்கக்கூடிய அந்த சொல்தான் தமிழிலே ஔவை. ஔவை என்கின்ற சொல் மூத்த பெண்ணுக்கான குறியீட்டு சொல். ஔவை என்று ஒரு பெண் கிடையாது. ஔவை என்பது ஒரு குறியீட்டு சொல். நாம் எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஔவை சின்ன பெண்ணா கிழவியா? ஔவை நமக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, பயப்படாம. ஔவை பாட்டி தான் இல்லையா? கேள்வி கேட்டாலே அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அவள் பாட்டி கிடையாது, அவள் சின்ன பொண்ணு. அதியமான் அப்படிங்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான் அவளுக்கு. பாய் ஃப்ரெண்ட் வந்து அதியமானுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்து ஔவை. 2 பேருக்கும் பாலியல் ரீதியான எந்த தொடர்பும் இல்லாமல் மிக அற்புதமான நட்பு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிலவ முடியும் என்பதனை மிக பழைய காலத்திலேயே சொல்லிவிட்டு போன சின்ன பெண் ஔவை. ஆனால் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு ஆணோடு திருமண உறவு இல்லாமல் வேறு ஒரு உறவு இருந்தால் ஒரு சின்ன பெண்ணுக்கு இந்த காலம் அனுமதிக்காது என்பதற்காக அவளை கிழவி ஆக்கின அயோக்கியத்தனம் நம்முடைய சமூகத்தை சாரும். ரொம்ப சின்ன பொண்ணு, அவ்வளவு ஆழமான கருத்துக்களை சொல்பவள் அவள். அந்த ஆழமான கருத்துக்களை சொன்ன ஔவையை அவர் துணைக்கு அழைத்து கொண்டார் தேவி. சபூரா பேசின ஒரு விஷயத்துல எனக்கு கொஞ்சம் மனசுக்கு அப்படியா அப்படின்னு தோணுச்சு. உன் பாட்டிக்கு கிடைத்ததா இந்த வாழ்க்கை அப்படின்னு அவர் கேட்டாங்க அந்த அம்மா. நான் இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குங்க. திருமணம் ஆயிட்டு இப்படி வாசல்ல இப்போ போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், நான் என்னுடைய வீட்டுக்கு போகிறேன், என் தாய் வீட்டிலிருந்து கிளம்புறேன். அப்போ எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சுல்தானா உன் எல்லா திமிர்த்தனத்தையும் இதோட மூட்டை கட்டி வச்சிரு. இப்போ நீ போகிற வந்தால் 2 பேரும் தான் வரணும், தனியாலாம் இந்த வீட்டுக்கு நீ வரப்படாது. எங்கள் அம்மா சொல்லிச்சிங்க. இது வரைக்கும் ஹீரோயினாக தெரிஞ்ச எங்கள் அம்மா திடீர்னு இந்த சீரியல் பட வில்லி மாதிரியே தெரிஞ்சா. வரக்கூடாது அப்படின்னா நான் அமைதியாக இருந்தேன், ஒன்றும் சொல்லலை. எங்கள் அம்மம்மா உட்காந்துருந்தது, காயல்பட்டினத்துக்காரி. சுல்தானா அப்படின்னுச்சு. நான் போனேன், உங்கள் அம்மா எங்கன்னு கேட்டுச்சு. அம்மா அந்த ரூமில் இருக்குது, இங்கே வா. சொன்னது கேட்டேன், தனியாக வரக்கூடாது, 2 பேரோட தான் வரணும். இதெல்லாம் மறந்துருப்பாப்பா. நான் ஒன்று சொல்கிறேன். அப்போ என் பாட்டிக்கு வயசு 80 வயசில் அந்த கிழவி எனக்கு சொல்லி தந்தது என்ன தெரியுமா? இங்கே பார், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதெல்லாம் கிடையாது. கல்லானா
ரோட்டுக்கு, புல்லானா மாட்டுக்கு போட்டு வந்துக்கிட்டே இரு. கல்யாணம் ஆன அன்னைக்கு சொல்லிச்சிங்க. அது என்ன தைரியம் இருக்கணும்? புருஷனா இருக்கணும். எதுக்கு கல்லையும் மண்ணையும் கட்டி அழுவுற நீ? இப்படி சொன்னால் 80 வயது கிழவி, அவ என்ன கஷ்டப்பட்டாலோ, என்ன விஷயத்தை அவள் எனக்கு சொல்லிவிட்டு போனாள். இப்ப நான் இதை வைத்துக் கொண்டுதான் நான் யோசிக்கணும். அக்காலத்து பெண்கள், நான் யோசித்து பார்க்கிறேன். இதுதான் சத்தியம். ஒரு காலத்தில் என்னால் பேச முடியவில்லை, என் குழந்தை பேசும் என்று ஒரு தாய் நினைத்தாள். அதனால் குழந்தை பேசிக் கொண்டிருக்கிறது. நான் பேசவில்லை, நீயும் பேசக்கூடாது என்று சொல்லி இருந்தால் இந்த பேச்சரங்கத்தில் பெண்களுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. பாட்டியினுடைய ஏதோ எச்சச்சொச்சங்கள், ஏதோ மிச்ச மீதிகள், அந்த ரௌத்ரம், அது எல்லாம் தான் அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. நான் சொல்றேங்க, இந்த பெண்களுக்கே உரிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுடைய ரோல் இருக்குல்ல. அவங்க தாயா இருந்தா அவங்க வேற, மனைவியா இருந்தா அது வேற. ரெண்டுமே ஒரே பெண் தான். ஆனா வெளிப்பாடு வந்து ரொம்ப அற்புதமான அந்த 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 லெவல் இருக்குல்ல, அது புரிந்தவர்களுக்கு தான் தெரியும். அதனால் தான் பெண்மையை பற்றி பாரதி பேசுகின்ற பொழுது எழுத்து தெய்வம், எழுதுகோல் தெய்வம் சொல்லிக்கிட்டே வந்தவன் திடீர்னு என்ன தோணுச்சோ, மனையாள் தெய்வம் என்று சொன்னான். பொண்டாட்டி சாமின்னு சொல்றாரு தாமு சார், வேற வாய்ப்பே கிடையாது. அவர் ஒத்துக்கிட்டு தான் மனையாளை தெய்வம் என்று சொல்கிறான். இப்போ தாய்மை இருக்குல்ல, நான் யோசிச்சு பார்ப்பேன், என்ன இது எல்லாரும் தாயை பற்றி இவ்வளோ புகழ்ந்து சொல்கிறாங்களே, நாமளும் தாயாக தானே இருக்கிறோம். என்ன ஒன்று, ஒரு பயாலஜிக்கல் பாண்டேஜ் இருக்குது எனக்கும் என் பிள்ளைக்கும். என்னது அது? நெல்லை ஜெயந்தா சொன்னது ஞாபகத்திற்கு வருகிறது. அம்மா சாமி. அவர் சொல்கிறார், அம்மானா சாமி. ஒருத்தன் சொன்னா, சிறிய கவிதை சொல் என்றான். அம்மா என்றேன். அம்மா, சிறிய கவிதை சொல் என்று நீ கேட்டு இருந்தால் நீ என்று சொல்லி இருப்பேன். அம்மா வந்து அற்புதங்க. அதனுடைய விஷயமே அற்புதமான ஒன்று. நெல்லை ஜெயந்தா அதனால் தான் சொன்னான், எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும், அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் இருக்கும். அற்புதமான விஷயம் பாருங்க. பழைய பாட்டு ஒன்று, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. எங்க போய் நிக்குது பாருங்க தாய்மை. அப்பா பத்தி இந்த மாதிரி ஒரு பாட்டு கிடையாது. ஆனா அவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், மகளிர் தினம் என்பதற்காக மகளிரை மட்டும் கொண்டாடி விட முடியாது. அம்மாவை புரிந்து கொள்வதற்கு அன்பு போதும், அப்பாவை புரிந்து கொள்வதற்கு புத்தி வேண்டும். புத்தி இல்லைன்னா அப்பா புரிஞ்சுக்க முடியாது. ஆண் யார் தெரியுமா? வானம். பெண் யார் தெரியுமா? பூமி. வானத்தை பார்க்காம பூமியில இருந்துடலாம், ஆனால் வானம் இல்லாமல் அந்த பூமி இல்லை. இந்த கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். இந்த கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா என்னன்னு தெரியல, பாரதி ஒரு வார்த்தை மறுபடியும் நான் ஏன் பாரதி அழைக்கின்றேன் என்றால், வேறு யாரும் சொல்லாத அளவிற்கு பெண் மொழியில் பெண்ணை பற்றி சிந்தித்தவன் பாரதி மட்டும்தான். பாரதி மட்டும்தான் பேசினான். அவன் ஒரு ஆணு அளவில் கூட பெண்ணை அப்படி தூக்கி நிறுத்தவே இல்லை. எல்லா கவிஞர்களும் விட்டு இருக்கிறார்கள் பெண்ணை, ஒரு கை விட்டிருக்கிறாங்க. ஆனால் பாரதி ஒரு காலமும் பெண்ணை கைவிடவில்லை. அந்த பாரதியினுடைய சிந்தனையில் நின்று நான் சொல்லுகிறேன், பெண்ணை உயர்ந்த நிலையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அந்த பெண் நிறைவான வாழ்க்கையை எப்பொழுது வாழ்ந்தாள்? அந்த காலத்தில் தான் வாழ்ந்தாளா, இல்லை இந்த காலத்தில் தான் வாழ்ந்தாளா? எது சத்தியம், எது உண்மை? யோசித்து பார்த்தால் பாரதி இப்படி சொல்றான், ஒரு ஏழையின் மீது ஒரு பணக்காரன் செய்யும் அநியாயத்தை விடவும், ஒரு உயர்ந்த ஜாதிக்காரன் மீது தாழ்ந்த ஜாதிக்காரன் செய்யும் அநியாயத்தை விடவும் அநியாயமானது ஒரு பெண் மீது ஆண் நிகழ்த்தும் அநியாயம் என்று எழுதுகிறார். இப்ப நிறைவு என்கின்ற சொல்லை நான் பேசுகின்ற பொழுது இதை பேசாமல் எந்த நிறைவிலே இந்த இரண்டு பேரும் இருந்தார்கள் என்று என்னால் பேச முடியாது. நான் ஒன்று சொல்றேங்க, ஆணுக்கு எப்பொழுதும் தன் மகள் மீது வரும் வாஞ்சை, தன் தாய் மீது வரும் வாஞ்சை ஏன் மனைவியின் மீது வர மாட்டேங்குது? எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பேஸ், ரெண்டு பேருக்கும் ஒரு ஓட்டம். ஆனால் ஆண்களுக்கு வரும், சப்மிஷன் வரும்.
எப்போ வரும்னா வயசானதுக்கு அப்புறம். ஆனா அந்த வயசானதுக்கு அப்புறமா அவங்க கொடுக்குற ட்ரிபியூட் இருக்குல்ல, சோகம்ங்க. அது கேட்கறதுக்கே சோகம். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் கூடுதடி, காலச் சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். பேருக்கு பிள்ளை உண்டு, வெறும் பேச்சுக்கே சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன் போல் தெய்வம் ஒன்றே அறியும். இது எப்போ? நான் வயசானதுக்கு அப்புறம். இது சின்ன வயசுலயே வருதா? பெண் எங்கெங்கெல்லாம் காயப்படுறா, எங்கெங்கெல்லாம் அடிபடுறா. என் பாட்டி எங்க அடிபட்டா, நான் எங்கே அடிபடுகிறேன், என் மகள் எங்கே அடிபடுகிறாள். காலம் மாறி இருக்கிறதா? எவ்வளவுதான் ஆடினாலும் காலம் மாறி இருக்கிறதா? அந்த கேள்விக்கான பதில், அந்த பதில் தெரிந்தால் அந்த காலமா இந்த காலம்னு சொல்லிடலாம். அந்த பதில் தெரிய மாட்டேங்குது எனக்கு. அந்த பதிலைத்தான் நான் தேடி 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 பயணிக்கிறேன். காதலா அற்புதமான விஷயம். இன்றைக்கு விவந்த் என்ன அழகா இந்த பெண்களை பார்த்தும் கூட எவ்வளவு ஸ்டடியா நின்று இந்த ப்ரோக்ராமை நடத்தின. ரொம்ப பாராட்டுறேன் தம்பி உங்களை. நான் ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருக்கிறேங்க, மகளிர் தினம், ஒரு காலேஜ் ப்ரோக்ராம் மேடம், ஆனந்தி மேடம் காலேஜ் ப்ரோக்ராம், ஒரு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. நான் உட்காந்துருக்கேன், ஹிந்து பத்திரிக்கையிலேருந்து மிஸ்ஸஸ் உமா வந்திருக்காங்க. எங்களுக்கு நடுவில் வந்து ஒரு சேர் காலியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உட்காந்தா. யாரா இவருன்னு பார்த்தா அந்த காலேஜ் பிரின்சிபல். அவர் பேர் பழனிச்சாமி, நல்ல பேரில் வந்து உட்காந்தார். அவங்க வந்து நின்று பேச, இன்றைக்கு மகளிர் தினம், நம்ம எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். டாக்டர் பர்வீன் சுல்தானா வந்திருக்காங்க, நல்ல ஸ்பீக்கர். உமா வந்திருக்காங்க, நல்ல ரைட்டர். நம்ம முதல்வர் அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. அந்த அம்மா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வள்ளி மாதிரி இருந்தாங்க. வந்து உட்காந்துட்டாங்க. இவர் போகிறாருங்க. அன்னைக்கு அவருக்கு வலது பக்கத்தில் சனி. நான் தான் உட்காந்துருக்கேன். போய் நிற்கிறார், நின்று பேசுகிறார். பாருங்க, அலோவ் பண்ணாதீங்கன்ற, யாராக இருந்தாலும் சரி அலோவ் பண்ணாது. அவர் பேசுகிறாரு, எனக்கு தமிழ் வராது, பர்வீன் சுல்தானா பேச்சை யூடியூப்பில் கேட்டிருக்கேன், அதனால் தமிழ் பேசுகிறேன். நீங்களாம் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் மேடம் பேசினாங்க. யார்? அவங்க டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. நீங்கள்லாம் அழகாக இருக்கிறீங்கன்ட்டு மேடம் பேசினாங்க. மேடம், நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அதெல்லாம் நாங்கள் தான் சொல்லணும். யார்? ஒரு காலேஜ் பிரின்சிபல் சொல்லுவாராம் பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாராம். அப்புறமா நான் தான் பேச்சுக்கு போனேன், போய் நின்று சொன்னேன், சார் நீங்கள் எப்போவுமே, நான் பெரியவங்களை அவமரியாதைப்படுத்த மாட்டேன், இவ்வளோ கோபமாக இருந்தாலும் சொற்கள் ரொம்ப நிதானமாக வரும், அது என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த ஒரு பயிற்சி. ஆனால் அன்றைக்கி நான் கோபம் ரௌத்ரம் பழகினேன். சொன்னேன், சார் கில்லி படம் பார்த்துருக்கீங்களா சார்? அவர் கொஞ்சம் பதர்னர். அதில் பிரகாஷ் ராஜ் ஒரு வார்த்தை சொல்வார், அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீயே சொல்கிற, நாங்கள் அழகாக இருக்கிறோன்னு நாங்கள் தான் சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா, ஏ பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தந்து விடாதே, அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று என் தேசத்தின் துறவி சுவாமி விவேகானந்தன் சொல்லி தந்திருக்கிறான். அதனால் என் அழகை பற்றி பேசுவதற்கு எந்த ஆணுக்கும் தகுதி கிடையாது, தகுதி கிடையாது, தரமாட்டேன். யாராவது அழகா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா இனிமேல் சொல்ல மாட்டேன். பெண்ணினுடைய இருப்பு இருக்கு இல்லைங்களாங்க, அந்த பெண்ணினுடைய இருப்பு என்பது ரொம்ப உயர்ந்தது. அந்த உயர்ந்த ஒரு விஷயத்தை எந்த காலம் அந்த பெண்ணுக்கு தந்திருந்தது? பழங்காலம் தந்திருந்ததா? இந்த காலம் தந்திருக்கிறதா? அப்படி தந்திருந்தால் அவர்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்வார்கள். எனக்கு ஒரு நாள் நான் மேடையில் நின்று பேசிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சீட்டு வந்ததுங்க. இங்க தாயிர் இருக்கிறார் என்று நினைக்கிறேன், தாயிருக்கு தெரியும்.
ஒரு சீட்டு வந்தது. அந்த சீட்டிலே சொன்னது, ஏன் பர்வீன் சுல்தானா மேடம் எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே பேசிகிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் ஆண்களை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும்? எல்லா பெண்களுக்குமான ஒரு விஷயமா இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்? எப்போ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க?